பார்வையிடுவதற்காக காவலர்களும் இதர துறை சார்ந்த பெருமக்களும் புடைசூழ மகிழ்வான தருணமான அடுத்த வினாடி இப்பொழுது கொடியேற்று நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சார் கொஞ்சம் வழி விடுங்க சார். சார் சைடுல வந்துருங்க. 78வது சுதந்திர விழா நிகழ்வின் வண்ணமிகு நிகழ்வாக ஆட்சித் தலைவர் அவர்கள் கொடியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை துறை சார்ந்த பெருமக்களும் சமூக ஆர்வலர்களும் காவல்துறையினரும் அத்தனை துறை பெருமக்களும் கொடி வணக்கம் சொல்ல காத்திருக்கின்றார்கள். கீழே இருக்கு. வெங்கடேஷ் அப்படியே உட்காரு. அனைவரின் வணக்கத்தோடு அற்புதமான கொடியேற்று நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மூவண்ண பலூன்களை காற்றிலே பறக்கவிட்டு கரவழியோடு விழா சீரோடும் சிறப்போடும் துவங்கி இருக்கிறது. அணிவகுப்பை பார்வையிடுவதற்கு கொஞ்சம் சென்டர் ஆகும். ஹைட் வைஸா நின்று கேட்டிங்களா? நேரடி வாங்க. அணிவகுப்பை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலணி தலைவராக எஸ் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை தர்மபுரி, இரண்டாம் அணிவகுப்பு துவங்கிவிட்டது. 3 காவல்துறை அணிகளோடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் நிலை அலுவலர் பி வெங்கடேசன் தீயணைப்பு குழுவிற்கு தலைவராக, ஊர்காவல் படை தலைவராக திரு எஸ் சுரேஷ் அணித்தலைவராக, என்சிசி அணிவகுப்பின் அணித்தலைவராக திரு எம் மோகன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கம்பெனியிடம், என்எஸ்எஸ் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி லக்கியம்பட்டி அணித்தலைவராக திரு ஆர் ஜெரீஷ், அம்பாளப்பட்டி பியூஎம்எஸ் கைடு அணித்தலைவியாக செல்வி எஸ் சகாலா, கலவள்ளி ஸ்கவுட் பியூஎம்எஸ் திரு எம் வித்தீஸ்வரன் அணித்தலைவராக, ஜேஆர்சி அரசினர் மேல்நிலைப்பள்ளி நாகர்கோடல் அணித்தலைவராக திரு எஸ் கணேசன் என்று காவல்துறையினை தொடர்ந்து இது நாங்களும் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்திலே சேவை செய்ய காத்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு அணிவகுப்பிலே கலந்து கொண்ட மாணவர்கள் திரு மாதையன் இசைக்குழு காவல் உதவி ஆய்வாளர் தலைமையிலான மேடை அருகே வந்துவிட்டது. கம்பெனி கமாண்டர் திருமதி சி சக்தி காவல்
ஆயுதப்படையாளர் தலைமையிலே இனிவரப்படி மேடையருக்கு வந்துவிட்டார்கள். முதலணி தலைவர் எஸ் சக்திவேல் காவல் உதவி ஆய்வாளர், அவரை தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை தர்மபுரி. தீயணைப்புத்துறை திரு பி வெங்கடேசன் நிலை அலுவலர். ஊர்காவல் படை தலைவராக திரு எஸ் சுரேஷ். என்சிசி கம்பெனிலூர் எம் மோகன். கேளவள்ளி ஸ்கவுட் பிஎம்எஸ் எம் லித்தீஸ்வரன் அணித்தலைவராக, நாகர்கோடல் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஜேஆர்சி அணித்தலைவராக எஸ் கணேசன். தொண்டு செய்ய கற்றவராய், துயரம் போக்கும் முற்றவராய், சேவை செய்யும் நல்லவராய், செம்மை கண்ட நல்லவராய், இது துறை சார்ந்த பெருமக்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்று வண்ணமிகு அணிவகுப்பிலே கலந்து காவல் அலுவலர் தருமபுரி அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். திரு விக்னேஷ் காவல் உதவி ஆய்வாளர், ஒகேனக்கல் காவல் நிலையம் பெண்ணாகரம் கேட்டும் அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். திரு குபேரன் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பெண்ணாகரம் காவல் நிலையம் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். சிறப்பான பணிபுரிந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிறப்பாக பணிபுரிந்த காவலர்கள். திரு கி வேலன் சிறப்பு காவல் உதவியாளர், காரிமங்கலம் காவல் நிலையம் பாலக்கோடு உட்கட்டும் அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். திரு ப சந்திரசேகர் தலைமை காவலர், தருமபுரி நகர காவல் நிலையம் தருமபுரி உட்கோட்டம் அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். காவலர் சைபர் குற்ற தடுப்பு பிரிவு தருமபுரி. அடுத்து நற்சான்றிதழ் பெற வருபவர் திரு மா குமரவேல் முதல்நிலை காவலர், கிருஷ்ணாபுரம் காவல் நிலையம். அவரை தொடர்ந்து ஆர் பிரியா மாவட்ட வருவாய் அலுவலர், செயலாட்சியர் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை பாப்பிரெட்டிப்பட்டி அவர்கள். தொடர்ந்து ஏ பூங்கோதை தனி மாவட்ட வருவாய் அலுவலர் சிப்காட் தர்மபுரி அவர்கள். எஸ் சையது முஹிதீன் இப்ராஹிம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர். தொடர்ந்து விருது பெற வருபவர் எம் அருண்மொழி தேவன் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர். அவரை தொடர்ந்து நற்சான்றிதழ் பெற வருபவர் டி வேடியப்பன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தர்மபுரி. அவரை தொடர்ந்து எஸ் மோகன் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் தர்மபுரி.